தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தகவல்களுக்கு நன்றி திரிலோகச்சந்தர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட போயிங் 787 ரக விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ளவர்களும் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் உறுதியாக எத்தனை பேர் அதில் பயணித்திருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கிறது, உயிர் சேதங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான கள ஆய்வுகள் அனைத்தும் நடைபெற்று வருவதாகவும் உறுதியான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் இந்த விமான விபத்தின் காரணமாக மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றே முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. டேக் ஆஃப் ஆன ஒரு சில நிமிடங்களிலேயே இந்த விமானமானது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த மிகப்பெரிய விபத்தின் காரணமாக அகமதாபாத் விமான நிலையம் மாலை 5 மணி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த மிகப்பெரிய விபத்தின் காரணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநில முதலமைச்சரை தொடர்பு கொண்டு கள நிலவரங்கள் என்ன என்பது குறித்து கேட்டறிந்ததாக கூறப்படும் நிலையில் மத்திய விமான அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விபத்து ஏற்பட்ட களத்திற்கு விரைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மத்திய பேரிடர் மீட்பு படையினரும் அங்கு விரைந்து விபத்துக்குள்ளானவர்களை மீட்கும் பணியில் முழு வீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்குள்ள குடியிருப்பு வாசிகளையும் அகற்றுவதற்கான முழு வீச்சில் அங்கு பணிகளும் நடைபெற்று வருகிறது. தீயணைப்பு வாகனங்கள் மூலம் அங்கு ஏற்பட்டிருக்கும் தீயை அணைப்பதற்கான முயற்சியும் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் கரும்புகை காரணமாக அங்கு சற்று அசாதாரணமான சூழ்நிலையே நிலவுகிறது. அங்குள்ள குடியிருப்பு வாசிகளை அகற்றிவிட்டு மீட்பு பணிகளை மீட்பு படையினர் துரிதமாக மேற்கொண்டு வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் ரக விமானம் புறப்பட்ட 5 நிமிடத்திலேயே குடியிருப்பு பகுதியில் விழுந்து மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக அங்கு கரும்புகையானது விண்ணை முட்டும் அளவிற்கு எழுவதின் காரணமாக மீட்பு பணிகளிலும் சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கும் நிலையில் தீயணைப்பு வாகனங்களை கொண்டு அங்குள்ள அசாதாரண சூழ்நிலையை சரி செய்வதற்கான முயற்சிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட பயணிகளையும் குடியிருப்பு வாசிகளையும் மீட்பதற்கான நடவடிக்கையும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு உடனடியாக அனுப்புவதற்காக ஆம்புலன்ஸ்களும் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் விபத்து நடந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகளும் தீயை அணைக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விமான விபத்தில் இருந்து தற்போது வரை 50 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுவரையில் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகாத நிலையில் தற்போது 50 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 242 பேர் அதில் பயணித்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அதில் 50 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விபத்து நடைபெற்ற அகமதாபாத்திற்கு விரைந்து சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. போயிங் ரக விமானம் மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இதில் 50 பேர் தற்போது வரை சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றனர். இன்னும் எத்தனை பேர் அதில் இறந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமுற்று இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகாத நிலையில் 50 பேரின் சடலங்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்துக்குள்ளான விமானத்தில் 14 குழந்தைகள் இருந்ததாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் 14 குழந்தைகள் பயணித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் 50 பேரின் உடல்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருப்பதாகவும் துயர செய்தி வெளியாகியிருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் ரக 787 விமானத்தில் 242 பயணிகள் பயணித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் விமானம் புறப்பட்ட 5 நிமிடத்திலேயே அங்குள்ள குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்தின் காரணமாக விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமல்லாமல் அங்கு குடியிருப்பு வாசிகளும் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறார்கள். இந்த விமான விபத்தின் காரணமாக 50 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50 பேரின் சடலங்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விபத்துக்குள்ளான விமானத்தில் 14 குழந்தைகள் பயணித்ததாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக செல்வ ராமலிங்கம் முன்னாள் விமானப்படையை சேர்ந்தவர். சார் வணக்கம். போயிங் ரக விமானமானது குஜராத் மாநிலத்திலிருந்து புறப்பட்ட 5 நிமிடத்திலேயே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதற்கு மேஜர் காரணம் என்னவா இருக்கலாம் சார்? கண்டிப்பா இது ஒரு டெக்னிக்கல் எரரா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் சார். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பிளைட் ஒண்ணு பறக்குது அப்படின்னா அதோட அந்த என்ஜின்ல ஏதாவது கிராக் இருக்கு, என்ஜின்ல ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு மேஜர் காரணமா இருக்கலாம். அது ஒரு முதன்மையான காரணமா இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பறவைகள், பெரிய பெரிய பறவைகள் விமானத்துல மோதும் போது அதோட அந்த ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ள போயிடும். உள்ளுக்குள்ள போகும்போது இப்ப விமானத்தோட ஒரு வேகத்தாலையும் விமானத்தோட அந்த போகக்கூடிய அந்த காற்றின் வேகத்தாலையும் காற்றின் அழுத்தத்தாலையும் அந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு பாதிக்கப்படும். ஸோ அதுல விமானம் தடுமாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஆனா இந்த கிராஷ் ஒரு 3 நிமிஷத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு எந்திர கோளாறு நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தான் நான் பார்க்குறது. சார், ஒரு விமானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபியூவல் கரெக்டாக இருக்கா, எல்லா இதுவுமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த ஒரு புறப்படலாம்ன்ற ஒரு இது தகவல் கிடைத்த பிறகுதான் புறப்படும். அப்படி இருந்தும் எந்திர கோளாறு வர வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா சார். அதாவது இப்போ ஒரு விமானம் பறக்குது அப்படின்னு சொன்னா அந்த விமானத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் செக் பண்றதுக்கு அதுக்கு நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருப்பாங்க. தனியா அவங்க ஒரு சோதனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விமானத்தோட அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஏர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் அதை செக் பண்றதுக்கு அதுல ஏதாவது கிராக்ஸ் இருக்கா, அதுல ஏதாவது பெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு அதுல நிபுணத்துவம் பெற்ற பொறியாளர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு சோதனையை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ஜின் பொறியாளர்கள், என்ஜின் என்ஜினியர்ஸ், அதாவது ஃபிளைட் என்ஜினியர்ஸ், அவங்க அதுக்கு அவங்க ஒரு டீம் அதை செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 குழுக்கள் சேர்ந்து இந்த விமானம் பறக்கிறதுக்கு தகுதியானதுதான் அப்படின்னு அவங்க இறுதியா ஒரு சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விமானி அந்த விமானத்தையே பறக்கிறதுக்கு அவர் எடுத்துட்டு போக முடியும். சோ இவ்வளவு பேர் இத்தனை நிபுணத்துவம் பெற்ற குழுக்கள் அதை சோதனை பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி
அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விமானம் வந்து பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் விமானியும் வந்து பொதுவா ஒரு மேலோட்டமான ஒரு சோதனை பண்ணுவாரு. எங்காவது ஏர்ஃப்ரேம்ல ஏதாவது அந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது வந்து பெண்ட் இருக்கா, இல்ல அதுல ஏதாவது கிராக்ஸ் இருக்கா, என்ஜின்ல ஏதாவது லீக்கேஜஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சும்மா ஓவராலா பார்ப்பாங்க. டயர் உட்பட எல்லாம் பார்த்துட்டு அவங்க பிளைனுக்கு வந்து உட்காருவாங்க. இது எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமும் ஒரு டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷத்துல ஒரு கிராஷ் நடக்குது அப்படின்னா, சப்போஸ் இவங்க செக் பண்ணும்போது அந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த பைப் லைன்ஸ் வந்து கரெக்டா இருந்திருக்கலாம். இப்ப பறக்கும் போது இப்ப அது வந்து ஒரு எந்திரம் தான். இட்ஸ் பேசிக்கலி ஒரு மெஷின். ஸோ எந்திரம் வந்து எப்ப வேணாலும் கோளாறு அடையறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி பிளைன் பண்ணும்போது அந்த அந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய பைப் லைன்ஸ் ஏதாவது கிராக் ஆயிருந்ததுன்னா, அந்த விமானத்துல நிரப்பப்பட்ட எரிபொருள் அப்படிங்கிறது வந்து ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க. அது வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு எரிபொருள். அப்போ ஒரு ஒரு சின்ன லீக்கேஜ் ஆகும்போது அது உடனடியா அது வந்து தீப்பற்றி இருக்கலாம். அந்த மாதிரி உடனடியா தீப்பற்றி இருக்கும்போது அது விமானிகள் உடனடியா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த 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 சூழல்ல அதையெல்லாம் தாண்டி வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து இதெல்லாமே ரொம்ப தீப்பிடிச்சுக்கும். ஏன்னா அது ரொம்ப 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 ஒரு ஹைலி இன்ஃபிளேமபிள் ஏடிஎஃப். அது ஒரு ஃபியூல், ஒரு பெட்ரோல்னு சொல்லலாம், ஒயிட் பெட்ரோல். ஸோ அந்த தீ விபத்தை இமீடியட்டா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாததுனாலதான் அது கிராஷ் ஆயிருந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது எல்லாமே நமக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னா, கருப்பு பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ் வந்து நம்ம கையில கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா விமானி வந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் ரூம் கிட்ட வந்து அந்த அதிகாரி கிட்ட வந்து என்ன பேசினாரு, என்ன அவங்களுக்கான இறுதி உரையாடல் என்ன நடந்தது அப்படிங்கறது எல்லாமே வந்து நமக்கு கருப்பு பெட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதையுமே வந்து உறுதியிட்ட தகவலா நம்மளால சொல்ல முடியும். சார், ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ வந்து விமானம் புறப்பட்டுருச்சு, அதில் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அந்த கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி விமானி சாதாரணமாக செயல்பட்டு திருப்பவும் அந்த விமான நிலையத்துக்கு அதை கொண்டு வர முயற்சித்திருக்கலாமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்குமா? கண்டிப்பா எல்லா விமானிகளுமே இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்க வந்து பயணிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட தலையாய கடமையாவே இருக்கும். கண்டிப்பா பைலட் வந்து அதுக்கான முயற்சிகள்ல கண்டிப்பா ஈடுபட்டிருப்பாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப அந்த தீ வந்து எளிதில வந்து ரொம்ப விமானம் முழுக்க பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அவராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா விமானி வந்து அதற்கான முயற்சிகள்ல பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரியானவர்களை தான் வந்து விமானிகளாவே வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பா, ஏன்னா 2 பைலட் இருந்திருப்பாங்க, 2 பேருமே அதற்கான முயற்சிகள்ல வந்து ஈடுபட்டிருப்பாங்க. பைலட் கோ பைலட் 2 பேருமே அதுக்கான முயற்சிகள்ல கண்டிப்பா ஈடுபட்டிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி விபத்து நடக்குது அப்படிங்கிறது வந்து அது நம்ம வந்து எதிர்பாராத ஒன்று. அது நம்ம கையில எதுவுமே கிடையாது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். நன்றிங்க.